ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி சேமியா வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இட்லி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. பருப்பில் நல்லா வறுபட்டாச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் துருவன இஞ்சி, பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூடவே 2 கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கலாங்க. எந்த சேமியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. நல்லா வறுத்துக்கலாம். சேமியா நல்லா வறுபட்டாச்சு. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவு துருவன தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடயே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கலந்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதுங்க. இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி சூடு பண்ணிடலாம். ஏற்கனவே இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டாங்க. இப்போது ஒரு குழியிலேயே மாவு ஊற்றிக்கலாங்க. இப்போ ஊற்றியாச்சு. இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சிடலாம். மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாங்க. 15 நிமிஷம் ஆகிடுச்சி. இட்லிலாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது. இந்த இட்லியை சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேமியா வச்சு உப்புமா கிச்சடி தாங்க செய்வோங்க. கொஞ்சம் வித்தியாசமாக சேமியா இட்லி செய்யலாங்க. இந்த சேமியா இட்லியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.